காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து சார்பாய்வாளர் 2022 தேர்வுக்கான ஒரு 50 அதாவது 50 டேஸ் பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். 50 டேஸ் பிளான் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 50 நாளுக்குள்ள நீங்கள் என்னென்ன படிக்கணும், சரிங்களா, என்னென்ன படித்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி ஒரு சில பிளான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பிடிஎஃபை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 50 டேஸில் என்னென்னலாம் பண்ணால் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், செகண்ட் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனலாக கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் என்ன டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அது இன்னொரு வீடியோவை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2020 வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் இது கொடுக்கல. ஸோ எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மட்டும் அப்படின்னும் போது எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா பாருங்கள், கம்யூனிட்டி பேசிஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 48.5, உமனுக்கு 42. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா 48.5, ஸோ உமனுக்கு 42. எம்பிசி பார்த்தீங்கன்னா 48.5, ஸோ 42 உமனுக்கு, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஸோ எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 47.5 அந்த ஆர்டரில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ 47.5, இங்கே வந்து 42 உமனுக்கு. ஸோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 44.5, ஸோ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35.5. ஸோ இங்கே வந்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44, ஸோ உமனுக்கு வந்து 36.5 வரும். ஸோ அடுத்து எஸ்டி பார்த்தீங்கன்னா 43.5, 35. ஸோ நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, ஜென்ரலுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் எஸ்சிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அது உமனில் பாருங்க எல்லாமே 42 தான். ஸோ அப்போ என்னன்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டகரி பேஸில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் பண்ண இவ்வளோ படித்தா போதும் அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இனிமேட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் அப்படி இருக்காது. எல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் வந்து 1 மார்க்கு 0.5 அந்த வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன், கேட்டகரி பேஸ் பண்ணி இவ்வளோ படித்தா போதும் அவ்வளோ படித்தா போதும் தயவுசெய்து படிக்க அந்த பேசிஸில் படிக்காதீங்க. ஸோ இங்கேயும் ஒரு கேர்ள்ஸு கூட தான் சொல்ல வரேன், எனக்கு 42 தானே, நான் ஓரளவுக்கு படித்தா போதுன்ற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த 42 வராது. ஸோ பாய்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், கட் ஆஃபை பேஸ் பண்ணி தயவுசெய்து யாருமே படிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ அந்த எட்ஜுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கஷ்டப்படுங்க, படிங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவேன், ஸோ இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க தயவுசெய்து. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமில் மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கங்க. எக்ஸாமில் மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் என்ன பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். இன்டர்வியூவில் வந்து நீ இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும், ஸோ நான் இவ்வளோ மார்க் எடுக்கலாம் உள்ளே போக முடியாதுன்ற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே வரமாட்டீங்க. ஸோ என்ன பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம். ஓவரால் எக்ஸாம் நல்லா இதாங்க பேஸு. எக்ஸாம் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான ஒரு பேஸ் அமையும். அடுத்த கடை ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். சரி, அதுக்கான ஐடியா தான் நீங்கள் சொல்ல போகிறேன். எக்ஸாம் தான் இப்போ நம்ம கையில் ஒரு பெரிய ஹோல்டு. எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் நல்லா போகலாம். சொல்கிறேன் பாருங்க. சரி, இப்போது உங்களுக்கு என்ன பண்ணிக்கன்னா, அந்த ஸ்டடி பிளானை 4 டார்கெட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ டார்கெட் 1 என்ன பண்ணணும், டார்கெட் 2 என்ன பண்ணணும், ஸோ டார்கெட் 3 என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 4 கேட்டகரி பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு எந்தெந்த டார்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த டார்கெட்டை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கிளியராக அதில் சொல்லுவேன். இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் சார், வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் அந்த வேர் டு ஸ்டடி நாங்கள் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் கம்ப்ளீட்டாக சிலபஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதாவது நான் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கேன், நல்லா படிப்பேன்னா தயவுசெய்து சொல்கிறேன் அவங்க ஃபுல்லாக அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கேன். ஸோ என்னால் வந்து இந்த 50 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது சார், எனக்கு குறிப்பிட்டு இதை மட்டும், அதாவது நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு படித்தா இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் படிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லா படிக்கிறவங்களும் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க.
ஸோ இதை முடிச்சுட்டு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு அந்த வேட் ஸ்டைலில் என்னென்ன கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிங்க அதை ஃபாலோ பண்ணிங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான சிலபஸ் இதுதான் படிக்கணும், இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்கணும் எங்கேயுமே என்ன பண்ண கிடையாது, சொல்ல கிடையாது. நல்லா பாருங்க, 2015 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லெசன்ல கேட்டிருக்கிற அதே கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க 2020 கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் எப்படி 2015 கேட்ட 2020 கேட்கலையோ அதே மாதிரி தான் 2020 இந்த லெசன்லாம் கேட்டிருக்காங்க. அதே லெசன்ல தான் 2022 வரும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் வேற லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இருந்தாலும் ஒரு முக்கியமான லெசன்ஸை வர முடியாது. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு சில பிளான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லா பாருங்க, இந்த இடத்துல டார்கெட் 1 கொடுத்துருக்கேன். டார்கெட் 1 அதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ன்றது பக்கத்துலேயே கொடுத்துட்டேன். அதனால பாருங்க, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், சைக்காலஜி அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். நம்ம வரக்கூடிய 140 கேள்வியில் 60 கேள்வி சைக்காலஜிலே வந்துடுது. ஸோ அடுத்து பாருங்க, மேக்ஸ் 8. மேக்ஸ் ஏன் சார் 8 மேக்ஸ் வந்து டார்கெட் 1ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம், நான் சொல்றாருங்க. அடுத்து தமிழ் வச்சிருக்கேன். நல்லா பாருங்க, இந்த இடத்துல மேக்ஸ் ஏன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன், சைக்காலஜி ஏன் வச்சிருக்கேன்றது தெரியும் உங்களுக்கு. மேக்ஸ் நீங்க நல்லா போட்டீங்க, மேக்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மேக்ஸ்க்கு நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைக்காலஜியில் என்ன பண்ணலாம், இந்த 60க்கு கண்டிப்பாக 58 இல்லை 60 நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்க முடியும். எப்போ அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் வராது சார், நான் சைக்காலஜி நல்லா பண்ணுவேன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் நாலேஜ் இல்லாமல் சைக்காலஜியில் உங்களால் 50 மார்க்குக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நிஜம். ஸோ அப்போது நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் வரக்கூடிய இந்த 8 கேள்வியும் என்ன பண்ணலாம், நீங்கள் அடிச்சிடலாம். சைக்காலஜியில் வரக்கூடிய அந்த 60 கேள்வி நீங்கள் அடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மார்க் என்ன ஆகுது இதுலேயே கூடுது. ஸோ அதனால் மேக்ஸ் தயவுசெய்து சொல்கிறேன், எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேக்ஸும் நீங்கள் கூட என்ன பண்ணும், சைக்காலஜிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்களோ அதே அளவுக்கு மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதில் ஏன் சார் தமிழ் வச்சுருக்கீங்க, நல்லா தெரியும் எல்லாருக்குமே தமிழ் வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிற விஷயமே தமிழில் வச்சுருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் குவாலிஃபை ஆகாமல் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் குவாலிஃபை பேப்பருக்காக செப்பரேட்டாக படிக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் வந்து எப்படி பார்த்தாலும் தமிழில் 8 கேள்வி இருக்குது, இதெல்லாம் மெயின் எக்ஸாமில். ஸோ அந்த 8 கேள்விக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே என்ன பண்ணிடலாம், குவாலிஃபையிங் பேப்பரை ஒன்றுமே இல்லை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் பாருங்கள், குவாலிஃபையிங் பேப்பரில் இந்த குவாலிஃபையிங் பேப்பரில் 6லேருந்து 10க்குள்ளே இருந்து தான் என்ன இருக்கும், மேக்ஸிமம் குவாலிஃபையிங் பேப்பரில் கேள்விகள் இருக்கும். அதே மெயின் எக்ஸாம் வந்தீங்கன்னா இந்த 11, 12 அதுலேருந்து கேள்விகள் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இந்த டார்கெட் 1 100% என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக தெளிவாக படிச்சிருங்க. ஸோ இந்த டார்கெட் 1ல் நான் கொடுத்துருக்கிறத எங்கேயுமே ஆப்ஷன் வைக்காதீங்க, இதை படிக்கலாமா விடலாமா, இதை நம்ம வந்து ஆப்ஷன் அந்த ஆப்ஷனுக்கே போகாதீங்க. 100% இந்த டார்கெட் 1ல் கொடுத்துருக்க இந்த 3 சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக ஃபிங்கர் டிப்பில் என்ன பண்ணீங்க, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸோ அடுத்து பாருங்க, டார்கெட் 2 பார்ப்போம். டார்கெட் 2ல் என்ன வச்சிருக்கீங்க பாருங்க, டார்கெட் 2ல் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது ஏன் 20 வச்சிருக்கீங்கன்னா 2020 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த 2019 நடந்த எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 20 கேள்விகள் உங்களுக்கு டைரக்டா எந்த வார்த்தையுமே மாறாம புக் பேக்ல இருந்து என்ன இருக்கு, 20 கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இந்த டைம் நீங்களும் என்ன பண்ணணும், ஏன்னா புக் பேக்ல ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், புக் பேக் வந்து நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் இந்த தமிழ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு இது 3 தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கேள்வி தேவையில்லை, ஒரு 15 கேள்வி வந்தால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதே நல்லா புரிஞ்சுக்கங்க, சைக்காலஜியில் வரக்கூடிய 60 மார்க்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இது 3மே ஒரு பையன் எக்ஸாம் பாஸ் பண்ண நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் இது 3மே இம்பார்ட்டன்ட்டு, இது 3க்குமே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சோ தெரியாமலே இது 3க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு எக்ஸாமில் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு பீக்குக்கு போகுது அப்படிங்கிறது ஜிஎஸ் பேப்பர் தான் டிசைட் பண்ணும். ஏன் ஜிஎஸ் பேப்பர்னு சொல்கிறேன்னா, ஜிஎஸ் பேப்பர் பொறுத்த நல்லா தெரியும், ஜிஎஸ்ல மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்கு, சயின்ஸ்ல 4, சோஷியல் 4. ஸோ எல்லாருக்குமே அந்த 8 சப்ஜெக்ட்ல மார்க் குறைவுன்றது தெரியும், சப்ஜெக்ட் நிறைய படிக்கணுன்றது தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா வாஸ்ட் சிலபஸ் வாஸ்ட்ன்றதுனால. அதே மாதிரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓரளவுக்கு பண்ணிடலாம், மார்க்கும் கூட, அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜிஎஸ் ஸ்ட்ராங் பண்ணாமல் எக்ஸாம் கட் ஆஃப் உங்களுக்கு என்ன ஆகாது, மேலே போகாது. புரியுங்களா? ஸோ அதுக்கு எதுவும் பிளான் பண்ணுங்க.
ஸோ அடுத்து பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட் 2ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த புக் பேக் கொஸ்டின். அப்போ புக் பேக் கொஸ்டின் இந்த 6ல இருந்து 12 இருக்கு பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டா 100% என்ன பண்ணிடணும், அதையும் தெளிவாக படிச்சிடணும். ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு வந்து இந்த கிரீன் பாக்ஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், 9ல இருந்து 12 வரைக்கும் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறத 9ல இருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் படிச்சிருங்க. இல்லை சார் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா 6ல இருந்து 12 என்ன பண்ணிடுங்க, 6ல இருந்து 12 கூட படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு டார்கெட் 2 வந்து இதுதான். ஸோ நான் சொன்னபடி அந்த பிளான்ல போனீங்கன்னா சூப்பராக சிலபஸ் முடிச்சிடலாம். இவ்வளோ படிக்கணுமா அவ்வளோ படிக்கணுமா தயவுசெய்து யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா சூப்பராக, அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நினச்சி போய்கிட்டே இருங்க. அதாவது நல்லா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பாருங்க, இந்த இதில் எஸ்ஏ எக்ஸாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணி போனவங்க கூட நான் 6ல இருந்து 12 வந்து பேஜ் பை பேஜ் எல்லாமே எனக்கு தெரியும் சார், நான் எல்லாமே தரவாக இருக்கேன் அப்படின்லாம் என்ன பண்ண கிடையாது யாருமே. அந்த அளவுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டெல்லாம் போய் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாமா வேணாமான்ற ஆப்ஷன் வைக்கிறது டைம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டார்கெட் 3 பார்ப்போம். இங்கிலீஷ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏன் இங்கிலீஷ் வச்சிருக்கேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 6ல இருந்து 12 வரைக்கும் அவ்வளோ படிக்கணும். ஆனால் இங்கிலீஷ் அப்படி இல்லை, உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறதே ஒரு 8 டாபிக் தான். இங்கிலீஷ்லாம் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், மார்க் அடிச்சுன்னு போயிடலாம். நீங்கள் இங்கிலீஷ்லாம் வந்து ரொம்ப எனக்கு வராது, தமிழ் டிவி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் வராது அது கஷ்டம் தயவுசெய்து நினைக்காதீங்க. இங்கிலீஷ் ஓரளவு ஒர்க் பண்ணிங்கன்னா 7ல் ஒரு 4 ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதில் இங்கிலீஷை தயவுசெய்து ஒமிட் பண்ணாதீங்க. வேர் டு ஸ்டடியில் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றது தெளிவாக கொடுத்துருக்கு. அதை மட்டும் பேசிக்காக ஒரு சொல்யூஷனில் பார்த்துனாலே ஒரு 4 மார்க் அடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ். இல்லை ஏன் சார் எக்கனாமிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் 10 மார்க். அதுலேயும் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலவென்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி தான் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்கீமு, எந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட் என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸை கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்த எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12க்கு மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம்னா இந்த 10ல் ஒரு 6 கேள்வி வச்சிடலாம். அதை பற்றி நான் சொல்லுவேன். இப்போ எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கீழே சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஜாகிரஃபி பாருங்க. ஏன் சார் ஜாகிரஃபிங்கிறது 7 கேள்வி தானே, ஏன் சார் ஜாகிரஃபி எங்கே வச்சிருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு ஜாகிரஃபியில் 10th மட்டும் படித்தாலே இந்த 7ல் 4 மார்க் அடிச்சிடலாம். இந்த 7ல் 4 மார்க் அடிச்சிடலாம். மீதி இருக்கிறத மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க்கை இந்த 11th 12th இருக்கு இல்லையா, அதை படிச்சீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். மீதி வந்து ஒரு 6ல இருந்து 8, அது 6ல இருந்து 9வதுக்குள்ள மீதி ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதாங்க விஷயம். அதனால அதிகமான மார்க் எங்கே ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்து இந்த நான் மேலே பார்த்துருப்பீங்க, இந்த டார்கெட் 3ல கொடுத்துருப்பேன் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் 11th இந்த 3 லெசன் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 3 லெசனும் ப்ளஸ் வந்து, அதாவது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னால் இந்த ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களாக தான் முக்கியமான இந்த பிளானே, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்த 11th இந்த 3 லெசன் போதும். அடுத்து இந்த 12th இந்த 3 லெசன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நம்ம எக்கனாமிக்ஸில் மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 10 கேள்வியில் ஒரு 5லேருந்து 6 கேள்வி கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஜாகிரஃபி. நான் சொன்ன மாதிரி ஜாகிரஃபியில் 10th இதில் வேட் டு ஸ்டடியில் எதுக்குமே 10th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் ஜாகிரஃபிக்கு மட்டும் 10வது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் ஜாகிரஃபியில் 10வது இருக்கக்கூடியதே மொத்தமாகவே வந்து இந்த 5 பாடம் மட்டும்தான். இந்த 5 பாடத்தை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே அந்த 7 கேள்வி 4 கேள்வி போடலாம். அதனால் ஜாகிரஃபி 10th மட்டும் கேர்ஃபுல்லாக படிங்க, எதையும் விடாதீங்க. அப்புறம் 11th 12th என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க. 11th ஒரு 3 பாடம் தான், அடுத்து 12th ஒரு 3 பாடம் தான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஜாகிரஃபியில் ஓரளவுக்கு சூப்பர் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் 10th கொடுங்க. 11th 12th பேஸ்ட் ஆன் டைம் பொறுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அடுத்து டார்கெட் 4. இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அப்போ இந்த சப்ஜெக்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுதான் நம்ம இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக விட்டுறல, டார்கெட் 4ல தான் வச்சிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக விட்டுறல. நம்ம ஏற்கனவே இந்த 6 சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டோம், புக் பேக்கை 6ல இருந்து 12 தெளிவாக படிச்சிட்டோம். ப்ளஸ் வந்து அந்த கிரீன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறத என்ன பண்ணிட்டோம், 9ல இருந்து 12 படிக்க சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த பாடத்தை முடிக்காம விடலை, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த பாடத்தை என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதாவது ஒரு 100% கம்ப்ளீட் பண்ணல, இது புக் பேக் மூலியமாகவும் ப்ளஸ் கிரீன் பாக்ஸ் மூலியமாகவும் நம்ம ஒரு 25% என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ அதனால இப்போ பாருங்க, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி, இந்த பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் எந்தெந்த லெசன் மட்டும்
நம்ம படித்தா ஓரளவுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரியில் 10 கேள்வி இருக்கா, ஆனால் இருக்கிறதுலே இதில் ஹிஸ்ட்ரியில் தான் நிறைய சிலபஸ்ங்க. அதில் ஹிஸ்ட்ரி வந்து மேபி எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், வேகா இருக்குன்னா இதெல்லாம் முடிச்சு கூட கடைசி ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிங்க டச் பண்ணிங்க. ஸோ அடுத்து பாருங்க, அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 பாடம் இருக்கு. ஏன்னா எப்படி ஷார்ட் பை பண்ணாலும் அந்த 10 பாடத்துக்கு குறைவானா பண்ண முடியல, ஹிஸ்ட்ரியை குறைக்க முடியல. ஸோ அடுத்து பாருங்க, 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 பாடம் இருக்கு ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை என்ன பண்ணுவோம், அதையும் ஃபாலோ பண்ணோம். அடுத்து பாருங்க, பாலிட்டியில் 11th ஸ்டாண்டர்டில் மொத்தமாகவே ஒரு 3 லெசனு, 12th மொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஒரு 7 லெசன். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11th விட 12th முக்கியம். இப்போ நான் எக்கனாமிக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ் நீங்கள் 12th இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு, அதே மாதிரி தான் பாலிட்டிக்கு. ஏன்னா பாலிட்டியெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் ஈஸியாக வந்து இப்போ பயாலஜியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் நம்ம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் படித்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயம்ன்றதுனால பாலிட்டியெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக மார்க் அடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 7 கொஸ்டின். அதில் ஃபிசிக்ஸில் 11th ஒரே ஒரு 4 லெசனும், 12th ஒரே ஒரு 3 லெசனும் இது கொடுத்துருக்கு. இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, டைம் இருந்ததுன்னா அடுத்து டச் பண்ணலாம். ஏன்னா வேட் டெஸ்ட்டில் என்ன லெசன் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பாருங்க போதும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கெமிஸ்ட்ரி 11ஆம் வகுப்புல ஒரு 3 லெசனும், 12th 12ஆம் வகுப்புல ஒரு 5 லெசன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாட்னி பாருங்க, 11th ஒரு 5 லெசனு, 12th ஒரு 3 லெசனு. அதே மாதிரி ஜுவாலஜியில் 11th வந்து ஒரே ஒரு லெசனும், 12th ஒரு 3 லெசன் ஸோ கொடுத்துருக்கு. ஸோ நல்லா பாருங்க, அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிளான் தாங்க விஷயமே. நீங்கள் அந்த பிளானை எப்படி சரியான நேரத்தில் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதுதாங்க ரிசல்ட்டு. நீங்கள் கரெக்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் நிஜமாலே சொல்கிறேன் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சூப்பராக அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிடுவீங்க. ஏன்னா நான் ட்ராவல் பண்ண வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ண வரைக்கும் எஸ்ஐயாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய தைரியம் நமக்கு எக்ஸாமில் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸாம் தான். ஏன்னா ஃபிசிக்கல் நம்மளுக்கு என்ன தைரியம் இருந்தாலும் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் இன்டர்வியூலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்டர்வியூலாம் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த நாலேஜை வச்சு இன்டர்வியூ பார்த்துக்கலாம். இன்டர்வியூக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து இருக்குது, அது வந்து நீங்கள் எக்ஸாம் முடிங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டர்வியூக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, சூப்பராக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸாம் பொறுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்னதாங்க பிளான் தாங்க விஷயம். அந்த பிளானை சரியான நேரத்தில் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவோன்னா ஒரு சில விஷயம் வேணுங்க, ஒரு சில குவாலிட்டிஸ் உங்ககிட்ட வேணும். அதாவது 100%, 99% கூட சொல்ல, 100% உங்களுக்கான இன்வால்மெண்ட்டும் 100% உங்களோட டெடிக்கேஷனும் கண்டிப்பாக என்ன வேணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கட்டாயம் வேணும். அதாவது பாருங்கள், ஒரு கோட் வந்து கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். இது வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீ உன்னை மாற்றிக்கிறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நான் சொல்றது வந்து எல்லாமே சொல்றேன், இந்த எக்ஸாமை வந்து நீ கிளியர் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக நீ கூட மாற்றிக்கணும். எனக்கு இது வராது சார், எனக்கு இது மட்டும் தான் வரும், இது கஷ்டம்னு நினச்சின்னா எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாம் பாஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஈஸியான கண்ணோட்டத்தில் பாருங்கள், ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கான மைண்டோட ஒரு மன தைரியத்தோட முன்னெடுத்து வைங்க, எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.